லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சிலிண்டர் விலையில் 100 ரூபாய் குறைத்திருக்கிறாங்க. இது மகளிருக்கான நலனா இல்லை அரசியல் செய்யலான்றதை மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்டிப்பாக இவர் தேர்தல் முன்னிட்டு தான் கம்மி பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷத்தில் அவர் ஒன்றுமே பண்ணல. ப்ரைஸ் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போச்சே தவிர கம்மியாகவே இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் இவர் கண்டிப்பாக எலெக்ஷன் வருதுன்றதுக்காக தான் பெண்களை கவர் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பார். 100 ரூபாய் இல்லை, அவன் 1000 ரூபாய் கம்மி பண்ணாலும் ஏற்றணும்னு அவன் தானே. அதையும் ஏற்றணும். நல்லவனாக இருந்தால் ஏற்றாத இருந்துட்டு அதில் கம்மி பண்ணி இருந்துருக்கணும். ஏற்றாத இருந்து கம்மி பண்ணானா பரவாயில்ல. உன் இஷ்டத்துக்கு இப்போ ஏற்றுற, இந்த வாட்டி கெலிச்சிடுற, 3000 ரூபாய் ஆகுன்னா ஒரு மாதம் தருவேன், அப்புறமா கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ பிரிசிலோன்ற ஒரு மாதம் கொடுத்துட்டு கண்ணை துவச்சிட்டு அப்புறமா எல்லாரும் வயிற்றுல ஆச்சுன்னா என்ன ஆகும்? மகளிரெல்லாம் அவர் நினச்சிலாம் குறைக்கல. தேர்தலுக்கு பயம், தேர்தல் பயத்தினால குறைச்சிக்கிறார். இவ்வளோ நாளாக எவ்வளோ ஏற்றினே வந்தார். இப்போ எலெக்ஷன் வரதுனால தானே குறைக்கிறார். இது எவ்வளோ நாடகம் தானே, இது ஏமாத்துகிற வேலை. எலெக்ஷன் வந்தால் இன்னும் ஏற்றிடுவார். அவரெல்லாம் நம்பி எதுவும் பண்ண முடியாது. அவர் பெரிய பெரிய அதானி அம்பானி குரூப் இது பண்ணுறவர். அதனால் அவர் மக்களுக்காக ஆட்சி அல்லாது. பிஜேபி ஆட்சி மக்களுக்கு கிடையாது. தேர்தல் வருதில் இந்த டைமில் இறக்குறாரு. இதுக்கு முன்னாடிலாம் குறைக்கலாம்ல. எவ்வளோ நாளாக இருக்குது. எவ்வளோ ஏற்றின்னு எவ்வளோ போராட்டம்லாம் பண்ணாங்க, அப்போல்லாம் குறைக்கலையா. இப்போ குறைக்கிறாரு. எலெக்ஷனுக்காக தான் குறைக்கிறாரு. கன்ஃபார்ம். தேர்தலுக்கான பயம், தோல்விக்கான பயமாக சொல்லிக்கலாம். மகளிருடைய ஓட்டு பெறுவதற்காக இது ஒரு தோல்விக்கான பயமாக இருக்கணும். விளம்பரத்துக்காக சொல்லிக்கலாம். அவர் 20 வச்சு ஒரு விளம்பரம் பண்ணலன்னு நிற்கிறாங்க. அவங்க ஏமாற்றுதலாக தான் தெரியுது. ஏன்னா கச்சா எண்ணெய் மன்மோகன் சிங் இருக்கும்போது கச்சா எண்ணெயுடைய விலைக்கும் இன்றைக்கி இருக்க விலையை கம்பேர் பண்ணி பார்த்தா மன்மோகன் சிங் இருக்கும்போது 400 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டர் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு விற்கிற காலத்தில் அந்த கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் இவங்க கேஸ் விலையை குறைக்கல அவர். இந்த எண்ணி பார்த்தா இது ஒரு கண்துடைப்பாக தெரியுது. வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதற்காக, பெண்களை ஓட்டை வாங்குவதற்காக ஏமாற்றவில்லை. இந்த ஏமாற்றுக்கு பெண்களுடைய ஆதரவு இருக்காது. பெண்கள் அதான் 100 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கொடுத்து விட்டு இத்தனை ஒவ்வொரு சிலிண்டருக்கு 500 ரூபாய் வேண்டாம் ஒரு 10 வருஷமாக அவர் ஏமாற்றிருக்காரு. அந்த கணக்கு பார்த்தா இது ஒரு ஏமாற்ற வேலை தெரியுது. பயன்ன்றது பொதுமக்கள் பயன் தானே. அவர் ஒரு மாதம் 600 ரூபா கொள்ளையடிச்சிருந்தது போயிட்டு இன்றைக்கி அதில் 100 ரூபாய் நான் கொள்ளையடியில் குறைச்சிக்கின்னு சொல்லி தான் காத்திருக்காரு. அவர் 500 ரூபா தான் நான் கொள்ளையடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கா தவிர இது குறைப்பு இல்லை. இது ஏமாற்றுறதாலே இது மக்கள் சரியான பாடத்தை வர பாராளுமன்றத்தில் சொல்லுவாங்க. இது தேர்தலுக்கான பயம். அதாவது கேஸ் இவ்வளோ நாளாக குறைக்காமல் இப்போ குறைக்கிறதுக்கு என்ன காரணம்? எம்பி எலெக்ஷன் வருது, அதுக்காக குறைக்கிறாரு, ஓட்டு வாங்கணும்னு. இதுதான் உண்மை. இப்போ மகளிர் தினத்தை ஒட்டி தானே நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஏன் அது இவ்வளோ நாள் பண்ண வேண்டியது தானே? நான் கேட்குறேன், இவ்வளோ நாளும் பண்ண வேண்டியது தானே? மகளிர் தினம்னா வருஷம் வந்து தானே இருக்குது. வருஷம் 100 ரூபா குறைச்சிருந்தா இன்றைக்கி 1000 சில்லரை வருது கேஸுடைய ரேட்டு. இப்போ அது கேஸு குறைச்சிருக்கலாம்ல. ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷம் அப்படி குறைச்சிருந்தா கூட எங்கேயோ போயிருக்கும். கேஸுடைய ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஒரு 300 ரூபா 400 ரூபா வாஜ்பாய் காலத்தில் இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ 900 சில்லரை எப்படி சமாளிக்க முடியும்? அப்போ 100 ரூபா குறைச்சா மற்றதில் எப்போ குறைக்கிறது? நகை விலை ஏறி போச்சு. நேற்று கூட 400 ரூபாய் ஏறி இருக்கு ஒரு கிராமுக்கு. எலெக்ஷன்னு பார்க்குறாங்க. எலெக்ஷன் தான், வேறு என்ன இருக்குது? எலெக்ஷன் டைமில் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். எலெக்ஷன் தான் பார்க்குறாங்க. வர எலெக்ஷனுக்காக இது மாதிரி செய்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை. மகளிர் தினம் எப்போ பாரு வந்துட்டு தான் இருக்குது. அப்போல்லாமா குறைச்சார். இப்போ எலெக்ஷன் வந்துருக்குது, 100 ரூபா குறைக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. தேர்தலுக்கான பயம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. இவர் பண்ணுற ஸ்டண்ட் எல்லாமே எலெக்ஷனுக்காக தான். இந்த மாதத்தில் மட்டும் 3 டைம் வந்துட்டார். 22ஆம் தேதி வேறு வரப்போகிறார். எதுக்காக வராரு இத்தனை டைம்? புயலாக பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாமெல்லாம். அன்றைக்கெல்லாம் வராத மோடி இன்றைக்கி மட்டும் எதுக்கு வராரு? புரியுதா? எலெக்ஷனு அதுக்கு தான் வராரு. இதுவும் எலெக்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்க. எலெக்ஷன் பெனிஃபிட் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்ல. ஒரு நயம் வரணும் அவங்களுக்கு. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நயம் பொதுவாக பேசணும். இந்த கவர்மெண்ட் நயம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்காக போகணும். இவெல்லாம் ஏன் பண்ணாமல் இப்போ பண்ணுறாங்க? இந்த டைம் அரசியல்வாதிகள் அது வழக்கமாக சொல்கிறது தான். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒரு நல்ல ரொம்ப அந்த டைமில் அந்த மாதிரி பண்ணி அது போத் அது 2 பெனிஃபிட் 2-3 விதமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுதான் மெயின் ரீசன். அதை இவளால் பண்ணாமல் இப்போ எதுக்கு பண்ணுறாங்க? ஒரு சவர நகை 48,000 ரூபாய். இன்றைக்கி நடுத்தர மக்கள், பாமர மக்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நகை 48,000 ரூபாய் ஒரு சவரம். உங்களாலேயும் என்னால் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த கேஸு இதுவும் சமாளிக்க முடியாது. டீசலு, பெட்ரோலு, இந்த வெஹிக்கிள் கேஸு எல்லாமே ஏறின்னு போயின்னு தான் இருக்குது. எல்லாத்தையும் குறைக்க சொல்லுங்கள். ஓட்டு போகிறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். மகளிருடைய ஓட்டு இதனால போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மோடி அவர்களுக்கு இப்போ 100 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க காலை வைக்க முடியாதுமா. தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. அது சும்மா சொல்கிறவங்க சொல்லின்னு இருப்பாங்க, நாங்கள் தமிழ்நாட்டை பிடிச்சிருவோம். தமிழ்நாட்டு மேலே தான் குறிவால் ஆகிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் புத்திசாலி ஆகுறாங்க, படிப்பு அறிவு எல்லாமே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லாத தொட்டு இப்போ என்ன கதை தெரியுமா அங்கே செய்கிறாங்க? ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டு வலிக்கிற கதை அவங்க பண்ணுறது. அப்புறம் முச்சவனே துண்டியாக போன அச்சு அம்புற கதை.
அது மக்களாக பார்க்கணும். மக்கள்னா எல்லாரும் ஒன்று தான். இது முஸ்லீம்னா மிருகம், கிறிஸ்டின்னா வந்து அவன் ஒரு மிருகம், இந்துக்கள் தான் மனிதன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு கடவுளாக, எல்லாமே ஒரு கடவுள் தான். மேலே போனால் ஒரே கடவுள் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லாபம் இல்லை, தனிப்பட்ட முறை தான் பண்ணிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் லாபம்னு பார்த்தா பொதுமக்களுக்கு லாபமாக பார்த்தா கச்சா எண்ணெய் மார்க்கெட் இப்போ பெட்ரோல் டீசலில் வந்து டெய்லி மார்க்கெட் வச்சு பேஸ் பண்ணும்போது கேஸையும் பேஸ் பண்ணதை இன்றைக்கி இருக்க விலையை வச்சு பேஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி வந்திருக்காது. இத்தனை நாள் விலை குறைக்காமல் பாராளுமன்ற தேர்தல் முன் வச்சு இது வைக்கும்போது ஒரு பெரிய ஏமாற்றுதல் தான். தேர்தலுக்கான பயம், தோல்விக்கான பயமாக சொல்லிக்கலாம். மகளிருடைய ஓட்டு பெறுவதற்காக இது ஒரு தோல்விக்கான பயமாக இருக்கணும். விளம்பரத்துக்காக சொல்லிக்கலாம். அவர் இதை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணலன்னு நிற்கிறாங்க அவங்க. வாய்ப்புன்றது இது வச்சு ஓட்டு வரும்னு சொன்னால் வாய்ப்பே கிடையாது. இது வந்து கண் துடைப்பு தான். இது 100 ரூபா இந்த குறையதான் ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். இது குறைச்சா அது டெஃபினட்டாக ஓட் பேங்க் தான் அது. ஆமாம், ஓட்டுக்காண்டி தான் பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். ஆமாம், அவர் தப்பாக எடுத்துக்கினாலும் சரி, அவர் மனசால் நல்லவராக இருந்தால் கூட அவரோட பாலிசி பூரா என்டையர்லி ராங். பாலிசி பூராவே ரொம்ப அட்டர் கீழே போகிற மாதிரி தான் இருக்குது தவிர இவர் மேலே டெமோக்ரஸி நம்பர் 1 வரும்லாம் வரவே வராது. அப்போது இப்போது 100 ரூபாய் கம்மி பண்ணது கூட அரசியல் மூட்டை தான். கண்டிப்பாக. ஏன்னா அவர் செய்கிற ஒவ்வொன்றுமே வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப கீழே போகிற மாதிரி தான் இருக்குது தவிர அவர் பேசுகிறது மட்டும் மேலே போகிற மாதிரி. 47 வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வேர்ல்டில் நம்பர் 1 இருக்கிறது இப்போ கரண்ட்டாக என்ன அப்படின்ட்டு. அதே நேரத்தில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தெல்லாம் எடுத்து அனுபவிச்சிருந்தாங்க. நெத்தி வேர்வை விட்டு சம்பாரித்த பணத்தை இவர் எடுத்துன்னு போய் மொத்தமாக நியூ பென்ஷன் ஸ்கீம்னு போட்டு பணத்தை பூரா எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டார். அதனால் உழைச்சவங்களுடைய நெத்தி வேர்வை வீணாக போகும். தேர்தலுக்காக வந்து அவங்க கேஸு ஃப்ரீ தரேன்றாங்க, கரண்ட்டு தரேன்றாங்க, அரசு இந்த பயிரிடுறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறேன்றாங்க. ஏன் அது ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கலாம்ல? போன வாட்டி ஆட்சி வந்தவொடனே செஞ்சுருக்கலாம்ல? இது என்ன தெரியுமா, சும்மா இந்த படிப்பறிவு இல்லாதவங்க முட்டாளே இதை பற்றி தெரியாங்க. மோடி 100 ரூபா தர இங்கே கொடுத்தா எல்லாமே செய்கிறாங்க கொள்கிறாங்க தமிழ்நாட்டில். சரிண்ணா, இப்போது தண்ணி பாதிப்பாச்சு தமிழ்நாட்டில். இதை பிரதமர் தானே, இதுவும் ஒரு நாடு தானே இப்போ ஆசைப்படுறாரு. வந்து பார்த்துருக்கலாம்ல, அப்போ மக்கள் மனசில் நீ நோஞ்சிருக்கலாம்ல தமிழ்நாட்டை வரைக்கும் நீ தள்ளி விட்றிய. இப்போ இந்த நாட்டில் இருக்குங்களா? அப்போ என்னத்துக்கு தமிழ்நாடை கேட்குற? 100 ரூபாய் நம்ம பெரிய விஷயமே இல்லை. ஒரு பாதினா கூட ஒரு 500 ரூபா குறைச்சா பரவாயில்ல, திருப்தி ஜனங்களுக்கு. சரி, நான் சிலடா ஒரு சிலிண்டரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு ஓட்டு போகிறவங்க கூட இருக்காங்க. அதெல்லாம் நீ திருப்பி அவன் ஏற்ற தான் போகிறான், நம்ம எதுக்கு அதை ஓட்டு போடணும் அப்படின்ற ஜனங்களும் இருக்காங்க. மக்களும் எதிர்பார்க்குறாங்களே. இன்னும் இருக்காது. மக்களுக்கு எல்லாம் க்ளீனாக தெரியும் எதுக்காக குறைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கிறது மக்களுக்கு கரெக்டாக எல்லாம் தெரியும். தெரியாமலாம் இல்லை. மகளிருக்கு தெரியாதா? மகளிருக்கு ஸ்டாலின் 1000 ரூபா தராரு, அதையே வராதுன்னு சொல்கிறாங்க மோடி. டிஎம்கே வரவே வராது அப்படின்றாங்க. இவர் 100 ரூபா குறைச்சதுனால இவர் வந்துடுவாரா? வாய்ப்பே இல்லை.